பாலக்கீரை போட்டு முட்டை பொரியல் வேற லெவல்ல செய்யறோம். வெறித்தனமா சாப்பிடுறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் யுவர் சேனல். வாங்க புடியப்பா. அப்படியே முட்டிக்கு மேலே வச்சு இந்த கட்டத்தை கழுவி கொடுங்க. எதுக்கு பாத்துக்கோங்க. சும்மா இரு. கீரை கழுவ சொன்ன பிச்சு வீசிட்டு இருக்கீங்க. சும்மா முக்கு கீரை போகுதியா தண்ணில? ஓட்டு மாமா. இந்த கீரை சாப்பிட்டோம்னா துள்ளி விளையாடணும். அப்படியே கொட்டு இல்லை கொட்டினா கீழே வந்துரு. நீ தாங்குவியா மாமா கொட்டினா? நீங்க வச்சுக்கோங்கண்ணா. சரி நான் இங்கே வச்சுக்கிறேங்கண்ணா. ஒரு சைனா என்ன ஒரு கத்தி வாங்கிக்கலாங்களா? அது மாதிரி மனமே கொத்தமல்லி மாதிரி சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி மாதிரி அழகா வாசம் தாங்க. அவர் கொத்தமல்லி பிச்சுக்கு அந்த வாசம். துண்டுதான் அது வரல. ஆமாம் என்ன ஒரே பிபின்ற கூட. கை கட்ட மாட்டேங்குது. நசங்க இருக்குங்க. முட்டை போட்டு அந்த டேஸ்ட்டுக்கு எதுவுமே தெரியாதுங்கண்ணா. நல்ல வணக்கம். வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், கடுகு, தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், பாலக்கீரை, உப்பு, அந்த பக்கம் வெளியே இழுத்த மாதிரி இருக்குங்கண்ணா. தீ பூரா இந்த பக்கமாக இருக்கு. தீ பூரா இழுத்துட்ட மாதிரி இருக்கு. வெளியே இழுத்துட்ட மாதிரி இருக்கு. ஆமாம், அப்போ தீங்க தாங்க.
இது பாலக்கோட சூப்பராக இருக்கு. உடச்சி கலக்கணும் முட்டை. வெளியில் கருகுது. இது அவ்வளோதான். உப்பு அதுக்கு தாண்டி சூப்பரியா. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குப்பா. சூப்பரோ சூப்பர். அருமை அருமை அருமையாக இருக்குங்க. ஏமா எப்படி இருக்குதுங்க டேஸ்ட்ல? நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? பரவாயில்லைங்க. ஆம்பளையான்னு இந்த அளவுக்கு செஞ்சுருக்குறீங்க. அதே போதும். எந்த ஆம்பளைக்கும் இந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க. நல்லா இருக்குங்களா? ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றா செய்யலாங்க.